வேறுபட்ட மூலகங்கள்ல மின்னெதிர்த்தன்மைகள் வேறுபடுவது. அப்ப அதை நாங்க படிச்சிருக்கிறோம். இதுல பவுலியின் அளவு திட்டத்தின் அடிப்படையில் படிச்சிருக்கிறோம். எங்களுக்கு தெரியணும் குறித்த ஒரு மூலகத்திட மின்னெதிர்த்தன்மை வேறுபட்ட காரணிகளால் மாறுபடும்ங்கிறது. சரியா? அப்ப குறித்த மூலகம் ஒன்றின் மின்னெதிர்த்தன்மை 4 காரணிகளால் மாறுபட போகுது. முதலாவது காரணியாக நாங்க சொல்லலாம் கலப்பு, ரோடர் தான் சொல்லணும். இரண்டாவது காரணியாக நாங்க ஏற்றம் சொல்ல போறோம், அந்த அணு மீது இருக்கிற ஏற்றம். மூன்றாவது காரணியாக நாங்க ஒட்சியேற்ற என்ன சொல்ல போறோம். நான்காவது காரணியாக சுற்றையல் அணுக்கள மின்னெதிர்த்தன்மையை சொல்ல போறோம். மின்னெதிர்த்தன்மை. ரைட். இப்ப கலப்பட அடிப்படையில் முதலாவது காரணி என்ன? கலப்பட அடிப்படையில் எவ்வாறு மின்னெதிர்த்தன்மை மாறுபட போகுது. ரைட். இப்ப கலப்பட அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு sp sp2 sp3 ன்னு சொல்லி இந்த மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்க போகுது. ஏன் sp க்கு கூட? சிம்பிள் காரணம் தான். எங்களுக்கு ஒரு ஆர்பிட்டல்ல கலப்படுத்தீங்கன்னு சொன்னால் s ஆர்பிட்டல்ல இருக்கிற இலத்திரன் கருவுக்கு மிக அண்மையானதாக இருக்கும். s ஆர்பிட்டல் தான் கருவுக்கு மிகவும் அண்மையான ஆர்பிட்டல். அப்ப ஒரு sp கலப்புல s ஆர்பிட்டல்ல பெர்சன்டேஜ் கலப்பு சதவீதம் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் என்ன 50% இருக்கு. sp2 ல 33.3% தான் இருக்குது. sp3 ல 25%. 4 பேர்ல ஒரு ஆள். அப்ப இந்த கலப்பு சதவீதத்தால தான் sp கலப்பு ஆர்பிட்டல்களுக்கு கூட. ரைட். இப்ப 2013 ல வந்த முதலாவது நாங்க ஒவ்வொரு வருடமும் மாதிரி கேள்வி பார்த்தா விலங்குகளுக்கு ஒவ்வொரு வருடமும் கேள்வி ஏதோ ஒரு அடிப்படையில் வருது. ஸோ 2016 இருக்குது. ஆனால் நான் அந்த எழுத இல்லை, அது ஏறுவரிசைப்படுத்தல் கிடையாது. அப்பவும் வந்தது. சரி, கடைசியா 2019 ப்ரொமோஷன் கிடைச்சி எம்சிக்யூக்கு வந்திருக்குது. அவ்வளவு காலம் ஸ்ட்ரக்சர்ல வந்து எதிர்பார்த்த மாதிரி 2019 என்ன எம்சிக்யூல வந்திருக்குது. அந்த அளவு முக்கியமான ஒரு பகுதியாக வைக்குது. இப்ப முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது கலப்பு. இப்ப இதுல பாருங்க, நாங்க 2013 எடுத்தா NO2 பிளஸ், இதுல நாங்க கட்டமைப்பு தீர தெரிஞ்சு கொள்ளணும். அதே இடத்துல NO3 மைனஸ், என்ன NO3 மைனஸ் NH3. இது மூன்று கட்டமைப்புலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது காரணியான கலப்பே வேறுபடுவது. இது sp கலப்பு, இது sp2 கலப்பு, இது sp3 கலப்பு. கலப்பே வேறுபடுவது. சோ கலப்பு வேறுபட்டால் எங்களுக்கு என்ன மின்னெதிர்த்தன்மை வேறுபடும் சொல்லி எங்களுக்கு தெரியும். சோ இதுதான் ஆர்டர் 2013. என்ன இதுதான் ஆர்டர். ரைட். கலப்பு வேறுபடுவது. இப்போ 2014 பார்ப்போம். இரண்டாவது. ரைட். இரண்டாவது என்ன ஏற்றம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இரண்டாவது காரணி யாரு? ஏற்றம். சரி, இப்போ இதுல நீங்க நேரடியா ஏற்றம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனை. இது NO2 பிளஸ் NO3 மைனஸ் NH3 னு சொல்லி முதல்ல ஏற்றம் பாத்தீங்கன்னு சொன்னால் இது பிளஸ் மைனஸ் 0 னு போட்டுறீங்க. அது தவறு. ரைட். உங்களுக்கு தெரியும், நீங்க NO3 மைனஸ் வந்து நைட்ரஜன் மீது என்ன இருக்குது? இது ரெண்டுலயும் NO3 மைனஸ்ல பிளஸ் தான் இருக்குது. நைட்ரஜன் மீது என்ன இருக்குது? பிளஸ் தான் இருக்குது ரெண்டுலயும். சோ எங்களுக்கு நைட்ரஜன் மின்னெதிர்த்தன்மை எவ்வாறு மாறுபடுதுன்னு தான் கேக்குறாங்க. சோ வெளித்தோற்றத்தை பார்த்தே ஏமாற்ற கூடாது. கட்டமைப்பு லூயி கட்டமைப்புகளை நான் கீழ் பார்க்கணும். சோ 2014 क्वेश्चन பாத்தீங்கன்னா சொன்னா H2O கைகளும் இதான் H2O ஓட கட்டமைப்பு. ரைட். லூயி கட்டமைப்பு. அடுத்தது H3O பிளஸ் கைகளும் ஆக்ஸிஜன் மீது என்ன வருது? ஒரு பிளஸ் வருது. அடுத்தது OH மைனஸ் கைகளும். ரைட். இதான் OH மைனஸ். இப்போ மூன்றுலயும் பாத்தீங்கன்னு சொன்னால் தள்ளுகை அலகுகள் எண்ணிக்கை 4 தான். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அப்படினா கலப்பு சமன். தள்ளுகை அலகுகள் என்ன சமனாக இருந்தால் கலப்பு என்ன சமம். sp3 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 கலப்பு வேறுபட இல்லை. சோ இப்போ நாம இரண்டாவது காரணியை பார்ப்போம், ஏற்றம்.
obvious விளங்குது. ஏற்றம் வந்து இது என்ன 0, இது பிளஸ், இது மைனஸ். சோ ஏற்றத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு எப்படி மாற போகுதுன்னு சொன்னால் இதுதான் ஆர்டர். பிளஸ் இவருக்கு தான் மின்னழுத்தம் என்ன கூட, இரண்டாவது 0 ஆக குறைவியா அது மைனஸ், ஆக குறைவு மைனஸ். அந்த அடிப்படையில் எங்களுக்கு H2O பிளஸ் ஆக இருக்கிற H3O பிளஸ் தான் ஆகும் பெருசி, H3O பிளஸ் தான் மிகவும் பெரியது. அடுத்தது யார் H2O ஏற்றம் இல்லாதவர், ஆக குறைவு யார் OH மைனஸ். சரியா? ரைட். 2015ல இவ்வளவு காலம் இந்த ஏறுவரிசைப்படுத்தல் காரணங்கள் தேவையில்லை. இப்போ வர மாதிரி தான் அந்த காலத்திலே வந்தது 13 14ல. ஆனா 2015ல காரணத்தோடு எழுத சொல்லியிருந்தான், தெளிவாக கேட்கிறாங்க. பாப்போம். இதுதான் நாம தந்த 4 பேர். சரி, அப்ப அடுத்தது நாங்க ஒர்சியேட்ரன் காரணம் இருக்குது, மூன்றாவது காரணமாக ஒர்சியேட்ரன் இருக்குது. சோ எங்களுக்கு அதுல மாற போறது எப்படின்னா ஒர்சியேட்ரன் அதிகரிச்சால் மின்னழுத்தமே அதிகரிக்கும், அவ்வளவுதான் சிம்பிள். ஒர்சியேட்ரன் அதிகரிச்சால் மின்னழுத்தமே அதிகரிக்கும். இப்ப நாம பார்ப்போம். அதுக்கு போற வாரத்துல மூன்றாவது காரணம் என்ன செலுத்த போகுது, அதுக்கு போற வாரத்துல வந்தாங்க. இப்ப நீங்க தெரியும் NH3, இதுதான் NH3, ரைட். அடுத்தது NO2F டால். சரி, பரவாயில்லை, சொல்லி கிடையாது, அவ்வளவுதான் என்ன. சரி, நைட்ரஜன் இது பிளஸ், ஆக்சிஜன் இது மைனஸ், NO4 மைனஸ். அப்ப 4 ஆக்சிஜன் வருவதால் என்ன ஒற்றை பிணைப்பு தான் கொடுக்கணும் 4 பேர். சோ இப்படி அவசரமாக கீறு தெரிஞ்சிருக்கணும் கட்டமைப்புகள், அவசரமாக கீறு தெரிஞ்சிருக்கணும் கட்டமைப்புகள். இதுக்கு நாம பழகி இருக்கிறோம். சரியா? ரைட். இப்படி ஒரு NO2F வருவதால் ஆக்சிஜன் மீது நிச்சயமா இரட்டை பிணைப்பு வரும். ஆனா நைட்ரஜனுக்கு 4 பிணைப்பு தாண்ட முடியாது, நைட்ரஜனுக்கு 4 பிணைப்பு தாண்ட முடியாது. எனவே மேக்ஸிமம் 4 பிணைப்பு வார மாதிரி என்ன நீங்க ஆக்சிஜனுக்கு இரட்டை பிணைப்புகளை கொடுக்கணும். சோ இதுக்கு ஒரு இரட்டை பிணைப்பு ஒரு ஒற்றை பிணைப்பு கொடுத்தோம். இதுல வந்து 4 ஆக்சிஜன் இருக்கு, இரட்டை பிணைப்பு வர போகுது, இரட்டை பிணைப்பு வந்தால். எனவே 4 ஆக்சிஜன் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன ஒற்றை பிணைப்பு தான் எங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு சொல்லி. சோ அந்த அடிப்படையில எங்களுக்கு சரி இவ்வாறு தான் நான் தீர்மானிக்கணும் எப்படி எப்படி கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப NH3 முதல்ல கலப்பு பார்க்கணும். இது sp3 கலப்பு, இது sp2 கலப்பு, இதுவும் sp3 கலப்பு. கலப்பட அடிப்படையில் எங்களுக்கு சொல்லிடலாம் NO2F தான் என்ன அந்த இடத்துல மின் எதிர்த்தன்மை கூட சொல்லி. ரைட். அப்ப இப்ப இவங்க 2 பேருக்கும் நாங்க என்ன செஞ்சுக்கணும், இப்ப எங்களுக்கு NO2F குறைவு, NO2F மின் எதிர்த்தன்மை கூட சொல்லி தெரியும், NO2F மின் எதிர்த்தன்மை அதிகம். இப்ப எங்களுக்கு மிச்சம் இருக்கிறது NH3 யும் NO4 மைனஸ். இவங்க 2 பேருக்கு தான் காரணம் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்ப இவங்க 2 பேரையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது இவங்க 2 பேர்ல ஏற்றம் இருக்குதான்னு சொல்லி. அவன் இருக்குதுன்னா ஏற்றம். சோ ஏற்றத்தின் அடிப்படையில் இவர் வந்து என்ன 0 ஏற்றம், இவர் வந்து பிளஸ் ஏற்றம். அப்ப NO4 மைனஸ்க்கு மின் எதிர்த்தன்மை கூட. அப்ப நாம சொல்லிக் கொள்ளலாம் ஏற்றம் அதிகரிக்கிறதால பிளஸ் இருக்கிறதால NO4 மைனஸ்க்கு தான் மின் எதிர்த்தன்மை கூடன்னு சொல்லி. அப்ப கலப்பு அடிப்படையில் NO2F கூட, 2 பேரும் சமமான கலப்பு NH3 NO4 மைனஸும், நைட்ரஜன் மீது பிளஸ் ஏற்றம் இருக்கிறதால NO4 மைனஸ்க்கு அதிகம், இதை விட NH3 விட சொல்லி எங்களால என்ன சொல்லிக் கொள்ள முடியும். சரியா? ரைட். இது 2015ல வந்த வினாக்குறி விளக்கம் இதுதான். இப்போ வரும் நாங்க எங்களோட முக்கியமான நாங்க இந்த களிக்காக வேண்டித்தான் உழவு பார்க்கிறோம். 2017ல வந்தது எப்படின்னு சொல்லி. 2017ல வந்தது எல்லாம் கார்பன் வந்தா சரியான லேசி 4 பிணைப்பு, 4 பிணைப்பு. சோ COCl2 ஆக்சிஜனுக்கு இரட்டை பிணைப்பு, குளோரின் ரெண்டுக்கும் என்ன ஒற்றை பிணைப்பு, CO2 ரெண்டு இரட்டை பிணைப்பு ஆக்சிஜனுக்கு, HCl நைட்ரஜனோட உண்மை பிணைப்பு, ஹைட்ரஜனோட ஒரு பிணைப்பு என்ன CH3Cl. ரைட். ஓகே, முதல்ல கலப்பு பார்த்துக்கொள்வோம். 3 பேர் சுத்தி இருந்தால் sp2 கலப்பு, 3 அணுக்கள் சுத்தி இருந்தால் சிக்மா பிணைப்பு தான் பார்க்கணும். sp2 sp sp sp3. சோ கலப்பு சரி. கலப்பு அடிப்படையில் இதை பிரித்து கொள்ளலாம். அடுத்த ஏற்றம் கிடையாது, ஒர்சியேற்றன் தான் பார்க்கணும். சோ முதலாவது தடவையாக இந்த இடத்துல ஒர்சியேற்றனை பார்க்கிறதுக்கு வருவது எப்போ 2017ல. அதுவரை காட்டியும் ஒர்சியேற்றன் என்ன வரையில்லை. மூன்றாவது காரணம் என்ன, அதுவரை காட்டியும் எங்களுக்கு என்ன பார்க்க வேண்டிய தேவை வரையில்லை. ரைட். இப்ப பாருங்க, இப்ப 2017ல ஏற்றம் இல்ல ஒர்சியேற்றன்ல தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுல நீங்க பார்க்க வேண்டியது இருக்குது இவங்க 2 பேரும் தான் ஒப்பிட வேண்டியது இருக்குது. ஏன் சொன்னா ஆல்ரெடி தெரியும். ஆக கூட வந்து எது ஆக குறைவே sp3 CH3Cl சொல்லி எங்களுக்கு தெரியும். அதே இடத்துல அடுத்த இடம் COCl2 எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாதது வந்து இவங்க 2 பேரும் தான். அப்ப அவங்க 2 பேரும் தான் நீங்க ஒப்பிடுறோம் ஒர்சியேற்றன். அப்ப இதுக்கு எங்களுக்கு வரப்போகுது +4 ஒர்சியேற்றன் வரப்போகுது இந்த CO2க்கு.
+4 என்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வரப்போகுது. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன -3 ரைட். அப்படின்னா இந்த கார்பனுக்கு +3, இதால என்ன இது +1, இதுக்கு -1. சோ மொத்தமாக இதுக்கு வரப்போறது +2, இதுக்கு வரப்போறது +2 கார்பனுக்கு. சோ இந்த sp கலப்புல என்ன +2 என்ற ஒரு ஸ்டேட் என்ன இது என்ன அடைய போகுது. சரியா ரைட். அப்படினால் பாருங்க, அப்படினால் இதுல உங்களுக்கு வரப்போகுது ரைட் CH3Cl, CH3Cl இது வந்து என்ன sp3 கலப்பு, CH2 என்ன sp3 கலப்பு கலப்பின் அடிப்படையில. அடுத்தது வந்து என்ன உங்களுக்கு இதாக குறைவு. அடுத்தது COCl2 இரண்டாவது இடம். இவங்க ரெண்டு பேர்ல CH2 கூடினது மின்னழுத்தமே கூட, ஆகவே HCl அடுத்தது CO2. சரி, அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் எப்படின்னு சொல்லி. இப்ப நாங்க பார்ப்போம் இந்த இடத்துல 2018 வினாவை இது எப்படி ஒப்பிடுறது. ஏன்னா 2018 வினாவை இவ்வாறு நாங்க ஒப்பிடுறது. ரைட். இதுல 2018ல கேட்கப்பட்டிருக்கிறது யாரு NH3 கட்டமைப்புகளை குறிப்பிடுவோம். இதுல NH3 ஆக இருக்கலாம், NOCl, NO2Cl, NH4+, CF3NC 5 பேர் தந்திருக்காங்க. சோ எங்களுக்கு ஆல்ரெடி NH3 கட்டமைப்பு தெரியும். நாங்க ரெண்டு இடத்துல எனக்கு பார்த்துட்டோம் NH3 கட்டமைப்பு. அடுத்து NO2Cl தரப்பட்டிருக்குது. சோ NO2Clங்கிறது பெரிய வித்தியாசம் கிடையாது, இதுதான் இருக்குது. அர்த்தம் என்ன NO2 இதுல குளோரினை போட்டால் NO2Cl. இப்போ என்ன NOCl கட்டிருக்காங்க, அது வேண்டாம் என்ன கிரிக்கொள்வோம் என்ன NOCl. ஓகே எனக்கு இல்ல. சரி, ரெண்டு பாஸ் பேப்பர் உள்ள கட்டமைப்பு தான் தந்திருக்கிறான். சோ இது NO2F பதிலா NO2Cl இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட். அடுத்தது நாம பார்க்க வேண்டியது NO2Cl, NOCl என்ன. சோ NOCl வரப்போகுது சிம்பிள் இந்த இருக்குது. இதுதான் NOCl. ரைட். இதுதான் NOCl ன கட்டமைப்பு என்ன. அடுத்தது பார்ப்போம் இந்த இடத்துல NH4+, NH4+ கட்டமைப்பு இது. NH4+ கட்டமைப்பு இதுவாக இருக்க போகுது. நைட்ரஜன் மீது என்ன பிளஸ். அடுத்தது எங்களுக்கு கேள்வி CF3NC, CF3NC இப்படி வரப்போகுது. CF3NC. சோ நைட்ரஜன் மீது +1 வரப்போகுது, கார்பன் மீது மைனஸ் வரப்போகுது NC ல. சரியா, அட்டம் பூர்த்தி இப்படி தான் வரும். ரைட். இப்போ பாப்போம் இதுல இவங்க 5 பேருக்கும் நாங்க ஒப்பிடணும். சோ முதல்ல ஒப்பிட வேண்டியது இவங்க 5 பேருக்கும் என்னத்தை கலப்பை ஒப்பிட வேண்டியிருக்கு. 5 பேருக்கும் கலப்பை ஒப்பிட வேண்டியிருக்கு. சரி, இரண்டு கலப்பு நாங்க ஆல்ரெடி ஒப்பிட்டது தான். சோ கலப்பை ஒப்பிட்டு கொள்வோம். சோ இவர் sp3, sp2, sp2, sp3, sp. ரைட். சோ கலப்பின் அடிப்படையில் நம்பர் 1 இவர் ஆக கூடுதல். சோ நம்பர் 2 இவங்க ரெண்டு பேரும் நம்பர் 2. சோ இவங்க ரெண்டு பேரும் நம்பர் 3 என்ன யாரும் தெரியாது. அப்ப ஆக கூட sp ஆக கூட. இப்ப நீங்க ஏற்றத்தின் அடிப்படையில் அடுத்தது எங்களுக்கு நான் நினைக்கிற மட்டும் ஏற்றமே போதும். இங்க பாருங்க பிளஸ் ஏற்றம், இங்க 0 ஏற்றம். ரைட். நம்பர் 3ல பிளஸ் ஏற்றம் 0 ஏற்றம். ஆக்சிஜன் தேவையில்லை, ஏற்றத்தை வைத்து என்ன சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் என்ன பிரைமரி லெவல்ல தான் இருக்குது, ஆக்சிஜனுக்கு போயில்லை இங்கே 2018ல. சரி, எனவே சிம்பிளா கட்டமைப்பு தெரிஞ்சால் எங்களுக்கு வேற சொல்லிடலாம். இவங்க ரெண்டு பேர்லயும் என்ன யார் கூட ஏற்றம் கூட இவர் கூட. சோ இவங்க ரெண்டு பேர்லயும் யார் இவர் கூட. ரைட். ஆகவே NH4+ கூட யாரை விட ஆக குறைவு யார் NH3. அதே போல இவங்க ரெண்டு பேர்லயும் NO2Cl கூட NOCl விட NO2Cl கூட ஆக கூட யாரு ஆக கூட sp CF3NC. ரைட். 2019 क्वेश्चन வருவோம். அப்ப இது வந்து யார் 2018 क्वेश्चन ரைட். 2018 செஞ்சோம். 2019 வருவோம். MCQ கட்டமைப்புகளை கைப்பற்றுவோம். SO2 கட்டமைப்பு கிரியாட்சி, SO3 2- ஆக்சிஜன் மீது தான் மைனஸ் வரும். உங்களுக்கு தெரியும் என்ன SO3 2- ஆக்சிஜன் மீது தான் என்ன மைனஸ் வரும். ரைட். மைனஸ் வர நேரம் ஆக்சிஜன் கொண்ட கட்டமைப்பில் ஆக்சிஜன் மீது மைனஸ் வரும். சிம்பிள். SO4 2- ரெண்டு ஆக்சிஜன் மீது
மைனஸ் அடுத்த ரெண்டு ஆக்சிஜன் இரட்டை பிணைப்பு. ஏன்னா 6 பிணைப்பு சல்ஃபருக்கு வரலாம். SCl2 SCl2 ரைட். இதுதான் கட்டமைப்புகள். சரி, நம்ம கட்டமைப்புகள் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த கட்டமைப்புகளை வைத்து முதல்ல கலப்பு போட்டுக்கொள்ளும். அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் 3 பேர் sp2, 3 பேர் sp2, 4 பேர் sp3, sp3, sp3. ஏற்றம் மையானுள்ள கிடையாது. எனவே ஒரு ஏற்ற என்பது தான் தீர்மானிக்க போகுது. இது +4, இது +4, +6, இது +4, +6, +2. சோ முடிஞ்சது நினைக்கிறேன். சோ அந்த அடிப்படையில கூட SO3 sp2 கலப்பு வேறையாக ஒரு C8 கூட. அடுத்த இடம் என்ன? SO2 +4 C8. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் +6 SO4 +6 ஆக இருக்குது. சாரி, என்ன குறைவு என்றால் SCl2. அப்போ என்ன எங்களுக்கு கேள்வி வந்து குறைவு. அப்போ குறைவு வந்து SCl2. நம்ம இதுல வரப்போகுது என்ன? sp3 ல SO4 வரப்போகுது உள்ளதுல கூட. அடுத்த இடம் என்ன? SO3 வரப்போகுது. குறைவாக SCl2 இருக்க போகுது. ரைட். ஒசியேட் ரெண்டு அடிப்படையில் அப்ப எங்களுக்கு தெரியும் 2 காரணிகள் நாங்க பார்த்திருக்கிறோம். சரி, அப்ப நாங்க என்ன இந்த 3 காரணிகளை வைத்துத்தான் இவ்வளவு காலம் வினாக்கள் வந்திருக்குது. சோ வர இருக்கிறது ஒரே ஒரு காரணி, அதுவும் நியூ சிலபஸ்ல அறிமுகப்படுத்தப்பட்ட காரணி. சுற்றெழுக்கள மின்னெதிர்த்தன்மையால என்ன குறித்த மூலகம் ஒன்றுடைய மின்னெதிர்த்தன்மை. இந்த 3 காரணிகளும் மாறாமல் ஒரு சுற்றெழுக்கள மின்னெதிர்த்தன்மை மாறும்னு சொன்னால் எங்களுக்கு என்ன மின்னெதிர்த்தன்மை, மையானோட மின்னெதிர்த்தன்மை மாறுபடும் என்கிற ஒரு விடயம் கதைக்கப்பட்டது. சரியா? அது எங்கன்னு சொன்னா ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ரைட். இதுல ஒரு CCl4 ஒரு CF4 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த கட்டமைப்பு. CCl4 கட்டமைப்பு, CF4 கட்டமைப்பு. முதல்ல கலப்பு sp3, ரெண்டுமே sp3. கலப்பு ரெண்டுமே sp3. அடுத்தது ஏற்றம் இரண்டுமே 0. ஏற்றம் இரண்டுமே 0. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒசியேற்றன் ரெண்டுமே +4. இப்ப எல்லாமே சமனா இருக்குது. மின்னெதிர்த்தன்மை மாற வேண்டிய அத்தனை காரணிகளும் சமனா இருக்குது. ஆனா 4வது காரணி இங்க ஆக்டிவேட் ஆகுது. சுற்றெழுக்கள மின்னெதிர்த்தன்மை கூட வந்து புளோரினுக்கு கூட குளோரினை விட அந்த அடிப்படையில யாரு? புளோரின் பெருசு. குளோரினை விட புளோரின் பெருசு. ஆகவே CF4 ல இருக்கிற கார்பனின் மின்னெதிர்த்தன்மை பெரியது. யாரை விட இந்த இடத்துல CCl4 ல இருக்கிற கார்பனின் மின்னெதிர்த்தன்மையை விட. சோ நான் மையானோட மின்னெதிர்த்தன்மையை பார்க்கிற நேரம் இந்த இடத்துல சரியா இந்த 4 காரணிகளும் என்ன ஒரு மையானோட மின்னெதிர்த்தன்மையை தீர்மானிக்குதுங்கிறத நாங்க தெளிவாக விளக்கி வச்சிருக்கோம். சரியா பிள்ளைகள்? சரி.